ஔவையார் விரதம். இந்த விரதம் பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விரதம். பெண்கள் ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமையில ஔவையார் விரதம் இருப்பாங்க. இந்த விரதம் இருக்கிறதுக்கு இரவு 10:30 மணிக்கு மேல் எல்லாருமே தூங்கினதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு வீட்டுல எல்லா பெண்களும் ஒன்னா கூடி இருப்பாங்க. அந்த வீடு பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஆண்கள் இல்லாத வீடா தேர்ந்தெடுப்பாங்க. அந்த வீட்டுல வயதுக்கு மூத்த பெண்கள் முன்னிலையில இந்த விரதத்தை தொடங்குவாங்க. இந்த விரதம் தமிழ்நாட்டு பெண்கள் மட்டுமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதம். இந்த விரத வழிபாட்டுல ஆண்கள் கலந்து கொள்ள கூடாது. அதனால ஆண்களுக்கு இந்த வழிபாட்டை பார்க்கறதுக்கோ அதுல கலந்து கொள்றதுக்கோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கோ தடை இருக்குது. கிராமங்கள்ல பெண்களால இப்பவும் கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான விரதம். இந்த விரதம் இருக்கிறதுனால பல விதமான நன்மைகள் ஏற்படும். ஒரு கிராமத்துல வயதான ஏழை பெரியவர் ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு 7 மகன்கள், ஒரே ஒரு மகள். அந்த பெரியவரோட மனைவியும் இறந்துட்டாங்க. அந்த பெரியவரும் 7 மகன்களும் சேர்ந்து தினமும் கூலி வேலைக்கு போயிட்டு வந்தாங்க. கூலி வேலைக்கு போனவங்களுக்கு காசெல்லாம் கிடையாது. ஒரு கையளவு நெல் மட்டும்தான் தினமும் கிடைக்கும். தினமும் அவங்க நெல் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அதை குத்தி சோறாக்கி வீட்டுல எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஆனா அவங்க வாங்கிட்டு வர நெல்லுல அரிசி அதிகமா இல்லாம உமி தான் அதிகமா வரும். ஆனாலும் அந்த பொண்ணு கொஞ்சமும் சலிப்பே இல்லாம அந்த நெல்லை சோறாக்கி அண்ணன்களுக்கும் அப்பாவுக்கும் கொடுப்பா. எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த பொண்ணுக்கு சாப்பாடு இல்லாததுனால சாதம் வடிச்ச தண்ணியை குடிச்சிட்டு காலத்தை ஓட்டிட்டு இருந்தா. இந்த மாதிரி சமயத்துல ஒரு நாள் அவ்வை பாட்டி ரொம்பவும் பசியோட அந்த பொண்ணோட வீட்டுக்கு வராங்க. அவ்வை பாட்டி வந்த சமயம் அந்த வீட்டுல ஆண்கள் யாருமே இல்ல. அவ்வை பாட்டிக்கோ ரொம்பவும் பசி. அம்மா, எனக்கு பசிக்குது, சாப்பிட ஏதாவது கொடுங்க அப்படின்னு சத்தமா கேட்டாங்க. அவ்வை பாட்டியை பார்த்ததும் அந்த பொண்ணுக்கு சந்தோஷமா இருந்தாலும் சாப்பாடு இல்லையே, எப்படி இல்லைன்னு சொல்றது அப்படின்னு சொல்லி தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறா. அதை பார்த்ததும் ஏன் அழுற அப்படின்னு கேட்ட அவ்வை கிட்ட தன்னோட நிலைமைய சொன்னா அந்த பொண்ணு. என்னோட 7 அண்ணன்களும் அப்பாவும் கூலி வேலைக்கு போறாங்க. அவங்க கொண்டுட்டு வர நெல்லை உரல்ல போட்டு கொத்தும் போது நிறைய உமியாவே போயிடுது. அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அரிசியில செஞ்ச சாப்பாடு அரை வயிற்றுக்கு கூட பத்த மாட்டேங்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில நான் இருக்கிறதுனால உங்களுக்கு சாப்பாடு தர முடியலையே அப்படின்னு சொல்லி தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சா அந்த பொண்ணு. இதை கேட்ட ஔவையாருக்கு அந்த பொண்ணை பார்த்ததும் ரொம்பவும் பாவமா இருந்தது. உடனே அந்த பொண்ணை பார்த்த ஔவையார், சரி அழாதம்மா, என்கிட்ட கொஞ்சம் அரிசியும் ஒரு தேங்காயும் இருக்கு, அதை நான் உனக்கு கொடுக்குறேன். நீ அதை வச்சு செவ்வாய் பிள்ளையார் விரதம் இரு, அப்புறமா பாரு உனக்கு அதிர்ஷ்டம் எப்படி வருதுன்னு அப்படின்னு சொன்ன ஔவையார் பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிற ரகசியத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. ஔவையார் சொன்னது போலவே செவ்வாய்க்கிழமை அப்பாவும் அண்ணன்களும் தூங்கினதுக்கு அப்புறம் ஔவையார் சொன்னது மாதிரியே விரதத்துக்கு தயாரான அந்த பொண்ணுக்கு அடுப்பு எரிக்கிறதுக்கு நெருப்பு இல்லை. எங்கேயாவது நெருப்பு கிடைக்குமா அப்படின்னு தேட ஆரம்பிச்ச அந்த பொண்ணு ஊருக்கு வெளியில வரா. தூரமா ஒரு இடத்துல நெருப்பு எரியறத பார்த்துட்டு அந்த இடத்துக்கு ஓடி போறா. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது சுடுகாடு. அங்க பிணம் எரிஞ்சிட்டு இருந்தது. ஆனாலும் அந்த பொண்ணு பயப்படாம நெருப்பு எடுக்கிறதுக்காக சிதை பக்கத்துல போயிட்டா. அதை பார்த்த வெட்டியானுக்கு ரொம்பவும் கோபம் வந்துடுச்சு. கம்பை எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணை அடிக்க வந்துட்டான் வெட்டியான். உடனே தன்னோட நிலைமைய வெட்டியான் கிட்ட சொன்னா அந்த பொண்ணு. அந்த பொண்ணோட கதையை கேட்ட வெட்டியான் இறக்கப்பட்டு அவனும் கொஞ்சம் அரிசியும் தேங்காவும் கொடுத்து தனக்கும் சேர்த்து பூஜை பண்ணும்படி சொன்னான். நெருப்பும் கொடுத்து அனுப்புனா அந்த பொண்ணுக்கு. வர்ற வழியில இருந்த புன்னை மரம், புளிய மரம் ரெண்டுலயும் இருந்து இலை பறிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா அந்த பொண்ணு. பிணம் எரிஞ்சதாலையும் வெட்டியான் நெருப்பு கொடுத்ததாலையும் தான் இந்த பூஜை செய்ய முடியுது அப்படின்னு நினைச்ச அந்த பொண்ணு அவங்க 2 பேர் உருவத்தையும் கொழுக்கட்டையில பிடிச்சா. ஔவையார் சொன்ன மாதிரியே செவ்வாய் பிள்ளையார் விரதத்தை நல்லபடியா செஞ்சு முடிச்சா. அந்த பூஜையோட பலன் சில நாட்கள்லயே கிடைச்சது. அந்த ஊர்லயே பெரிய செல்வந்தரா ஆனாங்க. நாட்கள் செல்ல செல்ல அவங்க அண்ணன்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. உடனே இந்த பொண்ணு தன்னோட அண்ணிங்க கிட்டையும் இந்த விரதத்தை பத்தி சொல்லி அந்த விரதத்தை கடைபிடிக்க சொன்னான். இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகி வெளியூருக்கு போயிட்டா. ஆனா இந்த பொண்ணோட அண்ணிகள் இந்த விரதத்தை கடைபிடிக்க தவறிட்டாங்க. பணம் இருக்கிறதுனால ரொம்பவும் பெருமையாவும் திமிராவும் நடந்துகிட்டாங்க. நாட்கள் செல்ல செல்ல வறுமை சூழ்ந்தது. அந்த சமயம் அண்ணன்களோட வீட்டுக்கு வந்த அந்த பொண்ணு அண்ணன் வீடு வறுமையில இருக்கிறத பார்த்து ரொம்பவும் கவலைப்பட்டா. அண்ணிகள் விரதம் இருக்காமல் விட்டது தெரிஞ்சதும் அண்ணிக்கிட்ட எடுத்து சொல்லி அந்த விரதத்தை தொடர ஆரம்பிச்சா. மறுபடியும் பழைய நல்ல நிலைமைக்கு திரும்பிடுச்சு அவங்க குடும்பத்தோட சூழ்நிலை. ஆனா இந்த பொண்ணு மட்டும் புகுந்த வீட்லயும் போய் தொடர்ந்து அந்த விரதத்தை கடைபிடிச்சுக்கிட்டே இருந்தா. அதுல எந்த குறையும் வைக்கல. இந்த பூஜைக்கு செய்யக்கூடிய கொழுக்கட்டைய ஆண்கள் பார்க்க கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொழுக்கட்டைய ஆண்கள் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கண் பார்வை போயிடும் அப்படின்னு நம்பப்படுது. அதனால பெண்கள் ஆண்களுக்கு தெரியாம மறைச்சு வச்சுதான் இதை சாப்பிடுவாங்க. இந்த கொழுக்கட்டையில உப்பு, சர்க்கரை எதுவுமே சேர்க்க மாட்டாங்க. வேப்ப இலை, புளிய இலை, புங்கை இலை இந்த மாதிரி இலைகளை பறிச்சு அதுல கொழுக்கட்டையை வச்சு படையல் போடுவாங்க. இந்த விரதத்தை கன்னி பெண்கள் இருந்தாங்கன்னா மனதுக்கு பிடித்த மாதிரி கணவர் கிடைப்பாங்கன்னு
சுமங்கலி பெண்கள் இருக்கும்போது தீர்க்க சுமங்கலியா செல்வ செழிப்போட சந்தோஷமா இருப்பாங்கன்னு நம்பப்படுது. இது பெண்கள் மட்டுமே கடைபிடிக்கக்கூடிய ஔவையார் கூறிய ரகசிய விரதம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். அடுத்ததா ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். நன்றி.